காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலம் ஊராட்சியில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு குன்றத்தூர் வடமேற்கு ஒன்றிய தலைவர் விஜயகுமார் மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் சரண்யா சங்கர் ஆகியோர் தலைமை தாங்கினர். குன்றத்தூர் வடமேற்கு ஒன்றிய சாலமங்கலம் ஊராட்சியின் தாவேக நிர்வாகி கோ டேவிட் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் 100கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். இந்த இரத்த தான முகாம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்த போது, இரத்த தானம் என்பது உயிர்காக்கும் உன்னதமான சேவை என்றும் இளைஞர்கள் தொடர்ந்து இதுபோன்ற சமூக நல பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்று சாலமங்கலம் ஊராட்சி குன்றத்தூர் வடமேற்கு ஒன்றிய பகுதியில் நம்முடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு சாலமங்கலம் ஊராட்சி பகுதியில் இன்று மாபெரும் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இதில் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டு நம்முடைய முதல்வரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தலைநிமிர்த்தி பெருமையை வாங்கி கொடுத்தார்கள். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறோம், இணைந்து செயல்படுகிறோம் என்ற இந்த தருணம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. தலைவர் அவர்களின் 52வது பிறந்தநாள் விழாவில் இந்த இரத்த தான முகாமில் பங்கேற்று நானும் என் குருதியை நான் நன்கொடையாக கொடுத்த பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். இந்த சாலமங்கலம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வேலைகளை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், கழகத்திற்கு நன்றாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள், சாலமங்கலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எந்த ஒரு நாம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கழகத்தை வளர்க்கக்கூடிய நபர்கள். இந்த நேரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய பகுதி பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.